குருமார்களாலே உருவாக்கப்படுகின்ற இந்த குரு பரம்பரை, அந்த குரு பரம்பரை உருவாக்குற ஈகோ சிஸ்டம், அப்புறம் கருவழி பரம்பரை, இந்த லார்ஜ் ஜாயின்ட் ஃபேமிலிஸ், அக்ரஹாரங்கள், மாடவீதிகள், நகரத்தார் ஊர்கள், இதெல்லாம் பாத்தீங்கன்னா கருவழி பரம்பரை ஈகோ சிஸ்டம்ஸ். அக்ரஹாரங்கள், மாடவீதிகள், மாடவீதிகள் பொதுவா சிவாலயத்தை சுற்றி இருக்கிற மாடவீதிகள் சைவவேளாளர்களுடையதாகவும், வைஷ்ணவ ஆலயத்தை சுற்றி இருக்கின்ற மாடவீதிகள் ஐயங்கார்களுடையதாகவும், நகரத்தார்களுடைய செட்டில்மெண்ட் தான் நகர ஊர்கள்னு சொல்லுவாங்க. 96 ஊர்கள் நினைக்கிறேன். ஒரு காலத்துல இந்த நகர சிவன் கோயில், அவங்க எல்லா அந்த நகரத்தார்களுடைய ஊர்கள் 96மே நகர சிவாலயம் இருக்கும். பொதுவாக அந்த நகர சிவாலயம் மதுரை மீனாட்சி சொக்கநாதருடைய பெயரை கொண்டதாகவோ, அல்லது அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் பெயரை கொண்டதாகவோ, அல்லது நடராஜ பெருமானுடைய பெயரை கொண்டதாகவோ, இந்த 3 தான் அதிகமா இருக்கும். ஐ திங்க் மெஜாரிட்டி ஆல்மோஸ்ட் 80% மீனாட்சி சொக்கநாதர் அந்த அமைப்பு, அந்த பெயர் அது மாதிரி இருக்கும். அடுத்ததாக 2வதாக அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் அது மாதிரியா இருக்கும். 3வதாக நடராஜர் சிதம்பரம் இது மாதிரியா இருக்கும். இந்த அவங்க ஊரே அவங்களுடைய ஈகோ சிஸ்டம் தான். இது மாதிரி கருவழி பரம்பரை ஈகோ சிஸ்டம், குருவழி பரம்பரை ஈகோ சிஸ்டம். இந்த குருவழி பரம்பரை ஈகோ சிஸ்டம் நான் சொல்றதுதான் குருகுலங்கள், மடாலயங்கள், ஆதீனங்கள், இந்த மாதிரி உருவாகிறது குருவழி பரம்பரை ஈகோ சிஸ்டம். இந்த 2 ஈகோ சிஸ்டமும் தான் ஹிந்து சிவிலைசேஷனோட கார்டியன்ஸா இருந்திருக்காங்க.